கடவுளே, நம்ம அங்கிளுடைய முகம் வேற ரொம்ப மோசமா மாறிட்டே போயிட்டு இருக்கு. என்ன நடக்குதுங்க? நகருங்க, நகருங்க. கடவுளே, கடவுளே, என்ன நடக்குதுங்க? என்ன நீங்க என் கடைக்குள்ள வந்து என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? யார் நீங்க? இவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. இவ டயட்டிஷியனா இருக்கால, அதனால ஹெல்தி ஃபுட்ஸ் பத்தி நம்ம ஆளுங்க கிட்ட சொல்ல ஐயோ வந்திருக்கா. கடவுளே, அப்பனா இவங்க எல்லாரும் இது வரைக்கும் அன்ஹெல்தி ஃபுட் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா? இது என்ன புதுசா இருக்கு? நல்ல சாப்பாடு, கெட்ட சாப்பாடு. அப்படியா? இதெல்லாம் பெரிய தப்பு அங்கிள். நீங்க தானே கடைக்கு யாருமே வர மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தீங்க. இப்ப பாருங்க, நம்ம கடையே சும்மா நிரம்பி வழியுது. உங்களுக்கு டவுட்டா இருந்தா அதோ இந்த பூசணி அக்காவை பாருங்களேன், நல்லா ஒளி குச்சி மாதிரி இருக்காங்க. என்ன பார்த்து ஏன்டா அப்படி சொல்ற? நான் நல்லா தான் இருக்கேன். அவங்களே ஒத்துக்கிட்டாங்க பாருங்க. இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் சாப்பிட்டதா எங்க தொப்பை இவ்ளோ பெருசா ஆயிருக்கு. அங்க பாருங்க, டி-ஷர்ட்ல இருந்து வெளிய வருது. இங்க பாருங்க அங்கிள், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க மேல பழி போடணும்ல நாங்க எப்படி பேசல. இதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவா ஆர்கானிக் ஃபுட் சாப்பிடலாம்னு சொன்னேன். ஆன்ட்டி தான் இத பத்தி எல்லாருக்கும் எடுத்து சொல்ல சொன்னாங்க. நான் ஒண்ணு தப்பு சொல்ல வரேன். பண்ணல. என்கிட்ட இருக்கிறது சக்கரை மாவு, பிரெட் தானே. ஷோ வேற சாய்ஸ் எல்லாம் இருக்கு. ஆமா, நிறைய சாய்ஸஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆர்கானிக் கம்பெனி எல்லாம் எனக்கு நிறைய தெரியும். அட சொல்றத கேளுங்க, எனக்கு எல்லாமே தெரியும். அது எங்க விக்குது, அந்த இடமும் எனக்கு நல்லாவே தெரியும். அது ரொம்ப விலை உயர்ந்தது, அதனாலதான் நான் இங்க விக்கிறது இல்ல. அதெல்லாம் வாங்கி நாம விக்கலாங்க. வாங்க முடியாது, விக்க முடியாது. முடியும்னு அட சொல்றேன். முடியாதுமா, நான் 25 வருஷமா இந்த கடையை நடத்திட்டு வரேன், எனக்கு தெரியாதா? அதுவும் இல்லாம இந்த பிரெட் 4 ரூபாய்க்கு தான் விக்கிறேன், அதையும் கடன் வச்சுட்டு போயிடுறாங்க. இவங்க வந்து அந்த பொருள்ல வாங்கிடுவாங்களா? ஆமா ஆமா, வாங்கிடுவீங்க. நீங்க சீப்பா விக்கிறதே உங்களால வாங்க முடியல. சரி கிளம்புங்க, எல்லாரும் கிளம்புங்க, போங்க, கிளம்புங்க, கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்புங்க. நீங்க போங்க, நான் அவரை கன்வின்ஸ் பண்றேன். கன்வின்ஸ்லாம் ஆக மாட்டேன், எல்லாம் போங்க போங்க. ஓகே கைஸ், எல்லாரும் கவனிங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா? நாங்க 2 பேரும் மெக்கினன் கிட்ட பேசிட்டு வந்திருக்கோம். இப்பதான் அந்த மீட்டிங் முடிஞ்சது. நம்மளோட ஐடியாஸ் அவர்கிட்ட சொல்லி அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். நம்மளோட பிரசன்டேஷனையும் காமிச்சாச்சு. அண்ட் அவர் அதை ஒத்துக்கிட்டாரு. இனிமே நீங்க எதையுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நவருங்க, நான் டீ காபி எடுத்துட்டு வரேன். ஜான்சா எடுத்துக்கங்க. ஜெஜா, இந்த டீ நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். ஓகே சார். ஓகே கைஸ், எல்லாரும் கவனிங்க. இந்த ரெட் மோட் கேம்பெயினோட ரூட் எப்படி இருக்குங்கிறது இப்ப நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால டைரக்டா வேலையை ஆரம்பிச்சிடலாம். மத்த டீடைல்ஸ் டாரன் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. லான்ச் அடுத்த மாசமே வச்சுக்கலாம். இதனால ஃபேப்ரியோட கேம்பெயின் நிச்சயம் அடி வாங்கும். நான் சொல்றது சரிதானே கைஸ்? சரிதான் சார். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. போய் வேலையை பாருங்க. தேங்க்யூ. என்னங்க என்னங்க எடுத்துக்கங்க. இப்பயாவது இந்த காபி எடுத்துக்கங்க. கலரா இருக்கு பாருங்க, எடுத்துக்கங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, வந்து எடுத்துக்கங்க. வாங்க, ஏன் கூச்ச போறீங்க? எடுங்க. நான் உங்களுக்காக டீ கொண்டு வந்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷா. தேங்க்யூ சோ மச். குடிச்சு என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? இன்னைக்கு ஈவினிங் நாம எங்கேயாவது வெளியே போகலாமா? இல்லனா சினிமாக்கு போகலாமா? எனக்கு வேலை இருக்கு சனன். நிஜமாவா? இன்னைக்கு நான் ஃபுட்பால் மேட்ச் வேற பார்க்க போறேன். என்னோட சில ஃப்ரெண்ட்ஸோட போறேன். இப்பலாம் நான் அவங்க கூட சரியா பேசுறது கூட இல்ல, அதனால தான். புரிஞ்சுதா? சரி, அப்புறமா போலாம். ஓகே. டீயை சீக்கிரமா குடிங்க. முடியாதுன்னு சொல்றாரு. சனி, என்னாச்சு? ஒண்ணுல சும்மாதான். என்னன்னு கேக்குறேன்ல. இன்னைக்கு ஈவினிங் வெளியே போலாமான்னு நான் கேட்டேன். ஆனா ஃப்ரெண்ட்ஸோட நான் வெளியே போறேன்னு அவர் சொல்லிட்டாரு. ஒவ்வொரு நாளும் என்னை விட்டு தள்ளி போயிட்டு இருக்காரு. நான் இதை எப்படி ஏத்துக்க போறேன்? ஜான் டேவிட், எப்படி இருக்கீங்க? சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லடா. ஆக்சுவலா இப்ப எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுடா. ஏன்னா இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிறதுங்கிற சொல்யூஷனை நான் தேடி தேடி சலிச்சிட்டேன்டா. அதுக்கு எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுனே சுத்தமா எனக்கு புரியல. ஏன், நான் என்னாச்சு? உங்களுக்கும் சனம்க்கும் ஏதாவது பிரச்சனையா என்ன? ஆமா, அந்த பிரச்சனை தான். நான் அவன் மேல வச்சிருந்த காதல் முத்தி போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேக்குற நேரம் அவ வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாடா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. லூசத்தனமா என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கா. ஆனா உண்மையான காரணம் என்ன அதான்டா தெரியல. என்கிட்ட இருந்து அப்படி என்னதான் மறைக்கிறாவ? அவங்க எதுக்காக உங்ககிட்ட மறைக்கணும்னா? அப்புறம் எதுக்கு அவ அந்த மாதிரி நடந்துக்கிட்டா? ஏன்னா உங்களுக்கு இந்த பெண்களை பத்தி தெரியுமா தெரியாதா? அவங்க ஒண்ணு நம்மள மாதிரிலாம் கிடையாது. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவா பாப்போம். ஆமா பாப்போம். என்ன யூஸ் சொல்லு. கண்டிப்பாண்ணா. ஆனா அவங்க அப்படி சொல்லிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆனா எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, உங்களை நினைச்சாதான். ஏன்னா நீங்க எப்பவுமே லிவ் இன் த மூமெண்டா தான் இருப்பீங்க. என்னதான் பிரச்சனை நடந்தாலும் நீங்க பாட்டு உங்க வேலையை ஜாலியா பாப்பீங்க. கரெக்ட் தான்டா. நான் ஏன்
எப்படி இருக்கன்னு எனக்கே தெரியல. நடந்தது நடந்துருச்சு. ஆமா அதேதான். சரிக்கலாமே. தேங்க்யூ ஸோ மச். சரி நான் கிளம்புறேன். இங்க வேலை நல்லா நடக்குது. மெக்கனினோட கேம்பெயின் இப்போ ரெடி ஆயிடுச்சா? ஆமா, பிரசன்டேஷன் வேற அப்ரூவ் ஆயிடுச்சு. அப்ப நம்ம பிளான் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஜென், நான் கிளம்புறேன். என்ன நீ சீக்கிரமா கிளம்பிட்ட? அது இங்க இருந்தா என்னால எதுவும் யோசிக்க முடியல. அதனால வீட்டுக்கு போய் கேம்பெயினை பத்தி யோசிக்கிறேன். அதே இப்ப டைம் இருக்குல்ல, நிறைய டைம் இருக்கா. உன்னை பார்த்தா ஏதோ சின்ன குழந்தை தன்னோட பொம்மையை உடைச்ச மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா நான் தான் அப்படி நினைக்கிறேன்னா என்ன? அது நான் எப்பவுமே உடைச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா அதை வச்சு எனக்கு விளையாட தெரியாது. ஏன்னா நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது என்னோட எல்லா டால்ஸுமே உடைச்சிருக்கேன். சனேம், நான் யோசிச்சு பார்த்தேன். நீ அப்ப எடுத்த முடிவை நான் மதிக்கிறேன் சனேம். அது உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறதுலாம் எனக்கு முக்கியம் இல்லை. ஆனா இருந்தாலும் அதுக்கு மதிப்பு கொடுக்குறேன். உனக்கு ப்ரெஷர் கொடுக்கணுங்கிற எந்த இன்டென்ஷனும் எனக்கு கிடையாது. இல்ல, நீங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணல. ஆனா நான் உங்களுக்கு எவ்வளவு லவ் பண்ணணும் அந்த அளவுக்கு கஷ்டமும் படுறேன். அதான் என்னால முடியல. ஏன்னா இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில உங்களை காதலிச்ச அளவுக்கு யாரையும் காதலிக்கல. நானும் தான் சனேம். சனேம், நீ எனக்காவது 2 நதிகள் ஒன்னா சேர்றத பாத்திருக்கியா? இல்ல. நான் அதை டோரஸ் மவுண்டன்ல நின்னு பாத்திருக்கேன். அந்த நதிகள் ரெண்டுமே அவ்வளவு பொறுமையா போய்கிட்டு இருக்கும் தெரியுமா? அது ரெண்டும் ஒண்ணு சேரும்போது ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். அது திடீர்னு கொதிக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். அப்புறம் 2 நதிகளோட தண்ணியும் ஆக்ரோஷமா சண்டை போடுற மாதிரியே இருக்கும். அதுக்கு தன்னோட ஃப்ளோவே மறந்துருங்க. அப்புறம் திரும்பவும் அந்த 2 நதிகளும் ஒண்ணு சேர்ந்து பொறுமையா ரெண்டும் ஒரே நதியா போக போக சங்கமம் ஆயிடும். அப்புறம் ரெண்டுமே பழைய மாதிரி அமைதியாயிடுங்க. நாமளும் அதே மாதிரி தான். அதனாலதான் இப்படி நாம விசித்திரமா நடந்துக்கிறோம். ஏதாவது நாம ஒண்ணு பண்ணி நாம ஒண்ணு சேர ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். நாமளும் அப்படி இருப்போமா? கஷ்டப்பட்டு நாம ஒண்ணு சேர்ந்துட்டோம். ஆனா கண்டிப்பா நம்ம பிரிய மாட்டோம். என்ன நம்ம 2 பேருக்கும் கொஞ்சம் டைம் தான் வேணும். அப்படி நம்ம அந்த மவுண்டன் இருக்க இடத்துக்கு போலாமா? ஏன்னா அந்த ரிவர்ஸ் ஒண்ணு சேர்றத பாக்க. ஓ, நமக்கு வேணும்னா எல்லா நதிகளையும் இணைச்சிடலாம். அப்படின்னா நான் கிளம்புறேன். ஓகே then, bye. பாய் பாய். அக்கா, நீயும் கிளம்புறியா? வேலை முடிஞ்சிருச்சா? சரி, நானும் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு தானே போறோம். ஆஹா, ஆமா. கொஞ்சம் இரு. என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? நான் ஒரு வெக்கேஷனுக்கு போகலான்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த வேலையை விட்டுடலாம்னு நினைக்கிறேன். என்னக்கா, என்ன ஆச்சு அந்த திடீர்னு? ஐலன் எப்பவுமே ஹென்றி சார் கூட தான் இருக்கான். எப்பவுமே அவர் கேபின்ல இருக்கான். அவங்கள நீ பாத்தியா? நான் பார்த்தேன்டி. அவங்க திரும்ப ஒண்ணு சேர்ந்துட்டதா ஐலன் வந்து சொல்லிட்டு போனான். இப்போதைக்கு யாருக்கும் அது தெரியாதாம். இல்லக்கா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லக்கா. அவங்க நெருக்கமா இருந்தாங்கடி. அவரை இவ தொட்டு தொட்டு பேசுறத நான் பார்த்தேன். என்னால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் போறேன்டி. நிஜமா சொல்றேன், இதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல. சிச்சுவேஷன் இப்படியே இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியம் ஆயிடுவேன் போல இருக்கு. சரிக்கா, சரி, நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. நீ சரியாதாக்கா சொல்ற. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்ணுல பார்த்து ஏத்துக்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு அது புரியுது. சரிக்கா, உனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் நீ பண்ண. உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறத மட்டும் நீ பண்ணுக்கா, போதும். ஓகேடி, நான் முதல்ல இங்க இருந்து போறேன். சரிக்கா, வா, இங்க இருந்து நம்ம கிளம்பல முதல்ல. என்னக்கா சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டே இருக்க? வாழ்த்துக்கள் டாரன், மெக்கினினே சம்பாதிக்க வச்சிட்ட. ஆமா,
என்னதான் இந்த விஷயம் சந்தேகத்துல ஆரம்பிச்சாலும் இப்ப நல்லபடியா முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ சோ மச். அட என்ன டாரன் சொல்லும், எப்பவுமே முக்கியமான விஷயங்களை நீ கோட்டு விட்டுட்டே இருக்க. அப்படி இருக்காத. இது பிசினஸ், புரிஞ்சுக்கோ. அதோட அத்தாரிட்டி ஒருத்தங்க கையில மாறுறதுல என்ன தப்பு இருக்கு? இந்த கம்பெனில அந்த பொசிஷனுக்கு தகுதியானவங்க இங்க யாருமே இல்ல. உனக்கே தெரியும்ல உன்னோட டேலண்ட்ஸ் நான் எத்தனை தடவை பாராட்டி இருக்கேன்னு. தேங்க்யூ வெரி வெரி மச். மை பிளஷர். கண்டிப்பா அதை ஹியூமா மேம் கூட பாப்பாங்க. டாரன், இந்த கம்பெனியை பழையபடி மாத்துறதுக்கு நம்ம 2 பேரால மட்டும்தான் முடியும். அதை விட்டுட்டு மனசுல வெறும் காதலை மட்டும் வச்சிட்டு இருக்கிறவங்களால அது பண்ண முடியாது. சரி பாக்கலாம், நீ இப்போ என்ன அதிசயத்தை பண்ணிருக்கேன்னு. அட என்ன டாரன் இன்னுமா? நாம 2 பேரும் ஒரே பக்கத்துல தான் இருக்கோம். இந்த கேம்பெயினை நீ எப்படி ப்ரோமோட் பண்றன்றதானே நான் பார்க்க போறேன். ஓகே, வா வந்து பாரு. வழக்கம் போல இந்த ஒர்க் கூட நீ ரொம்ப அட்டகாசமா பண்ணிருக்க. இப்ப எப்படி சொல்றது உஸ்மான்? நான் அத ஒத்துக்கிறேன். இது கொஞ்சம் கூட நல்லா இல்லையே. நான் ஒத்துக்கிறேன் உஸ்மான். ஹாய் லைலா. உஸ்மான் வா வா. தேங்க்யூ. வந்து உட்காரு. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். லைலா, உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? எதுக்காக என்ன அர்ஜென்ட்டா வர சொன்னேன்? இல்ல இல்ல, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சரி, என்ன விஷயம் சொல்ல? நான் அதை ஒத்துக்கிறேன். என்ன ஒத்துக்கிற நீ? அது வந்து நான் உங்க கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கேன். நீங்க வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம். உங்க லவ் நான் ஏத்துக்கிறேன் உஸ்மான். அச்சோ, இது ரொம்ப கஷ்டமா இருக்கே. நீ இப்போ நிஜமாவா சொல்ற? ஆமா, நிஜமா தான் சொல்றேன். ரொம்ப சீரியஸா சொல்றேன். நீ நிஜமாவா சொல்ற? ஷியோர் தான். இத நான் என்னோட முழு மனசோட தான் சொல்றேன். உஸ்மான், நீ நிஜமாவே ரொம்ப நல்லவன். இன்னும் என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். எப்பவுமே உனக்கு என் மேல பாசம் இருந்திருக்கா. என்ன, நான் உன்னை அவ்வளவு லவ் பண்றேன் லைலா. இனிமேல் இத நம்ம சீக்ரெட்டா வச்சுக்க வேணாம். எல்லார்கிட்டயும் சொல்லலாம், மறைக்க வேணாம். அப்படியா? அப்படின்னா இந்த உலகத்துக்கே சொல்லுவோம். வழக்கமா நானே வந்து கேக்குறேன். என்ன? நாம நியாயமாவே பண்ணுவோம். எப்படி சொல்ற? லைலா, உன் வீட்ல நான் உன்னை வந்து பொண்ணு கேக்குறேன்னு சொன்னேன். இங்க பாரு லைலா, நான் உண்மையை தான் சொல்றேன். நம்ம ஏரியால யாரும் நம்மள தப்பா பேசக்கூடாது, அதுக்காக தான் நான் சொல்றேன். அந்த மாதிரி பேசினாங்கன்னா எனக்கு கோவம் வந்துரும். சரி சரி, நீ சரின்னு சொல்லு, நான் உன் வீட்டுக்கு வந்து கேக்குறேன். நான் தான் சரின்னு சொல்லிட்டேன்ல. சரி ஓகே, என்ன வந்து பொண்ணு கேளு. சரி, அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் கேக்குறேன். ஈவினிங்கா? நான் எதுக்காக வெயிட் பண்ணணும்? இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த சந்தோஷமான விஷயத்தை நான் ஏன் இப்ப செய்யக்கூடாது? ஓகே, வந்துடு உஸ்மான். நாங்க எல்லாரும் வெயிட் பண்றோம். அம்மா அப்பா கிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. ஆனாலும் சொல்லிதானே ஆகணும். பரவாயில்ல, நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். நீ ஈவினிங் வந்துடு. சூப்பர். அப்ப நான் போய் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரெடி பண்ணி வைக்கிறேன். நான் என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. சரி, நானும் அப்படியே. லைலா, உஸ்மான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம். அப்பனா உனக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்லதே நடக்கணும். நல்லதே நடக்கும். நான் இப்பயே வீட்டுக்கு போறேன். நான் என்ன பண்ண போறேன்னா, நான் அப்படியே ஓடி போறேன். சீக்கிரமா ஓடி போயிடு. சரி, அப்புறமா ஓகே, நம்ம அப்புறமா பார்க்கலாம். கடவுளே, எனக்கு கல்யாணமாக போகுது. லைலா, தேங்க்ஸ். ஒரு வழியா பேசியாச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கண்ணே. ஹாய். என்ன சொன்ன? அவர் என்ன பண்ணுவாரு? நான் கேட்ட மாதிரி வீட்டுக்கு வந்து அவர் பெர்மிஷன் கேட்பாரு. நிஜமாவா சொல்ற? நீ ஒண்ணு இந்த முடிவை எமரே மேல இருக்க கோவத்துல எடுக்கலலகா. நல்லா யோசி. அச்சோ சனம், எங்க 2 பேரோட ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. எம்ரேக்கும் எனக்கும் ஒத்து போகாது. அம்மா சொன்னது சரிதான். ஹியூமா மேடம் பார்த்தல, நான் எப்படி அவங்க மருமகளாவ சொல்லு? எம்ரேவும் நானும் ஒருவேளை ரிலேஷன்ஷிப்ல இருந்திருந்தாலும் அவங்க கொஞ்ச நாள்ல எங்களை பிரிக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கும் அப்படிதான் நடந்துச்சு. ஆனா இதுவரை நல்லா யோசிச்சு பாருக்கா. உன்னை யார வெறுக்காம லவ் பண்ண முடியும்க்கா. நீ ஏன் நல்லா யோசிச்சு பாரு. இப்ப ஒரு முடிவு எடுத்துட்டு பின்னாடி நீ வருத்தப்படாத.
சனம், எனக்கு யாரு மரியாதை கொடுக்கறாங்களோ அவங்க கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன லவ் பண்றவங்க கூட வாழணும்னு நினைக்கிறது தப்பா? அக்கா நீ தெளிவா தானே இருக்க. ஏன்னா நிஜமாவே நீ இதை ஏத்துக்கிட்டனா நல்ல விஷயம் தான். ஆனா நான் ஏத்துக்கிறேன். அப்பா அம்மாக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாதே. என்ன தெரியாதுன்னு சொல்ற? உஸ்மானுக்கு அப்பா அம்மானு யாரும் இல்ல. அவர் யார்கிட்ட போய் கேப்பாருக்கா? அச்சச்சோ, அந்த விஷயத்த பத்தி நான் யோசிக்கவே இல்லையடி. ஐயோ அக்கா நீ வேற என்ன விஷயம் தான் யோசிச்ச? எதுவுமே யோசிக்காம யோசிச்சுட்டேன்னு சொல்ற. அச்சோ சனம், இப்ப என்ன பண்றது? என்ன ஏன் கேக்குற? போய் அப்பா அம்மா கிட்ட நீ தெளிவா பேசு. சரி, ஆனா என்ன பேசுறது? சனம், நீ தான் நல்லா பிளான் பண்ணவில்லை. ஏதாவது யோசிச்சு எனக்கு ஒரு பிளான் சொல்லுடி. சீக்கிரம். பொண்ணு பார்க்க வரணுமா? நானா? ஆமா நானா? ஆமா, நீ நானும் லைலாவை பொண்ணு கேட்க போறோம். அட அண்ணா, உனக்கு என்ன பைத்தியம் கித்தியம் பிடிச்சு போயிடுச்சா? லைலா இதை கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டானா? போனா நம்ம அசிங்கப்பட்டு தான் வரணும். நம்ம மனசு கஷ்டமாயிடும்னா. இங்க பாரு, அவளே என்கிட்ட நேர்ல வந்து சொன்னா என்ன பொண்ணு கேளுங்கன்னு சொன்னா. யார் அந்த வெள்ளைக்காரியா? நான் பேசாத, என் வருங்கால பொண்டாட்டி தெரியுமா? அடடடடா, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஒண்ணு அவ பைத்தியமா இருப்பா, இல்லன்னா மண்டையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்துருப்பாளோ. அப்படிலாம் எதுவும் சொல்லாத. அது மட்டும் இல்லாம எல்லார் முன்னாடி அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன் சத்தம் போட்டு சொன்னா தெரியுமா? அப்ப அந்த கதை என்ன ஆச்சு? எம்ரே, அந்த போட்டோ ரீசெண்டா தான் எடுத்தத நேத்து தானே காட்டின உன்கிட்ட. ஒருவேளை அது பிரேக் ஆயிருக்கும். உனக்குதான் லைலா பத்தி தெரியல, ஒரு பிடிவாதக்காரின்னு. அதான் பிரேக் ஆயிருக்கும். சரி, நான் வரனே வச்சுக்கோயேன். நான் எப்படி வந்து கேக்குறது? நான் சின்ன பொண்ணு தானே, இன்னும் எனக்கு வயசாகலையே. அதுக்கு வயசானவங்களே வேணும், அதானே ட்ரெடிஷன். ஆமா இல்ல, அப்ப யாரு கூட்டு போலாம்? உஸ்மான், எனக்கு கைமா கறி ஒரு 1 கிலோ கொடுப்பா. அதோட நல்லி எலும்பும் கொடு. ஏன்னா இன்னைக்கு நைட்டு நான் ஸ்டஃப்டு கிரேப் லீஃப் செய்ய போறேன். செஞ்சு நானே சாப்பிட போறேன். ஏன் அப்படி பாக்குறீங்க ரெண்டு பேரும்? நான் என்ன கைமா கறி தானே கேட்டேன். அது என்ன பெரிய தப்பா? இன்னும் என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? அக்கா அக்கா, இங்க கொஞ்சம் உட்காருங்களேன். ஆமாமா, கொஞ்ச நேரம் உட்காருங்க ஆண்டி. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? நான் உங்ககிட்ட ஒரு உதவி கிட்ட எனக்கு நீங்க செய்வீங்களா? அப்படி என்ன என்கிட்ட கேட்க போற நீ? கடவுளே, நம்ம ஏரியால ஒரு கல்யாணம் நடக்க போகுது. கேட்டீங்களா? எல்லாரும் இங்க வாங்க. அங்க ஒரு விஷயம் தெரியுமா? இங்க கல்யாணம் நடக்க போகுது. நம்ம லைலாவுக்கும் ஓஸ்மானுக்கும் கல்யாணம். எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன சந்தோஷம்? உனக்கு விஷயம் தெரியுமா? ஓஸ்மானும் லைலாவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? என்னது? நிஜமாவா சொல்றீங்க? டேய் உஸ்மானே, இது சொல்றது உண்மையாடா? நான் தான் சொன்னல, கூடி சீக்கிரமே உனக்கு டும் டும் டுமாக்கு நடக்க போகுதுன்னு. கல்யாணம் ஆகலடா, பொண்ணு கேட்க தான் போறேன். எல்லாமே இப்படி தான் ஆரம்பிக்கும். இதுதான் முதல் படி. அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் டும் டும் டுமாக்கு டும் டும் தான். மக்களே, மாமக்களே, ஒரு பெரிய கல்யாணம் நடக்க போகுது. உங்க எல்லாருக்கும் விருந்து கன்ஃபார்ம். இரா எல்லாரும் டமர் அடிச்சு வந்துறேன்டா. சைலண்டா பண்ணலாம்னு பார்த்தா இப்படி முடிஞ்சிருச்சு. இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒருத்தர் தெரிஞ்சா பரவாயில்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. சரி, அந்த ஆண்டி கிட்ட போய் இதை கொடுத்துட்டு வந்துடுறேன். இங்கே இரு. என்னவோ ஐயோ ஆண்டி, எங்க போனீங்க? என்ன சொன்ன? இவ என்ன சொல்றாமா? உஸ்மான்னு சொன்னான். ஆமா, அவர் இங்க வருவாரு. உங்களோட பெர்மிஷன் கேக்குறதுக்கு அவர் இங்க வருவாரு. என்னமா எந்த முன்னெச்சரிக்கை இல்லாம திடீர்னு வந்து சொல்றீங்க? அப்பா, நீங்க தானே எப்பவுமே ஏரியால இருக்கிறவங்க காசிப் பண்ணாத மாதிரி நடந்துக்கணும்னு சொல்வீங்க. ஆமாப்பா, நீங்க தானே சொன்னீங்க. அதனால என்கேஜ்மெண்ட்ட சீக்கிரமா முடிச்சிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. அது என்ன அவ்வளவு ஈஸியா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி முடிவெடுக்கணும்ல. அம்மா, நானும் உஸ்மானும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னாதானே விளையாடி இருக்கோம். நீங்களும் ஓகே சொன்னீங்கல்ல, இப்ப திடீர்னு என்ன ஆச்சு? ஆமா, இப்ப என்னாச்சு? என்னப்பா சொல்றீங்க? நான் எப்படி உன்னை இன்னொருத்த கையில ஒப்படைப்பேன்? கடவுள் மேல இருக்க நம்பிக்கையில உஸ்மான் கையில என்னோட பொண்ணை நான் ஒப்படைக்கிறேன்னு சொல்லுங்க. வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான்ப்பா. பாத்தீங்களா இவ்வளவு? பாருங்க, யாரோ ஒருத்த கையில என் பொண்ணை நான் எப்படி ஒப்படைப்பேன் சொல்லு. என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? அவன் வேற யாரும் இல்ல, நம்ம பையன் தான்ப்பா. அவன் உஸ்மான்பா. நம்ம ஏரியாவுக்கே அவன் தான் ரொம்ப செல்ல பையன் உஸ்மான். அட ஆமாப்பா. அது மட்டுமா, ரொம்ப நம்பிக்கையான பையன், ஹார்ட் ஒர்க்கர் கூட. நிஜமாவே நீ ரொம்ப அழகா பேசுற சனம். உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. அல்டிமேட். இல்ல, கொஞ்ச நகரு. இல்ல, நான் கடையில வந்து இங்க நான் ஒளிஞ்சுக்கிறேன். ஆமா, ஒளிஞ்சுப்போம். இதுதான் கரெக்ட். இல்ல அப்படி இல்லன்னா என்ன இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஓயாம கேள்வி கேட்பாங்க. என்னப்பா நீங்க இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகணும்ன்ற அவசியமே இல்ல. இத நம்ம ஃபேமிலி சர்க்கிள்லயே வச்சுக்கலாம். அவர் நம்ம உஸ்மான் தானே. ஐயோ கடவுளே, இவளுங்களுக்கு பைத்தியம் தான் புடிச்சிருக்கு. என்னால இவளுங்க கிட்ட பேச முடியல. கொஞ்சமாவது சொல்றத கேக்குறாளுங்களா இவளுங்க? சீக்கிரமா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அக்கா வயசுல நம்ம ஏரியால இருக்க பொண்ணுக்கு 3 குழந்தை. சனம்,
இதை விட வேற ஏதாவது நல்ல ஐடியா சொல்லு பாக்கலாம். அதாவது 2 சின்ன பசங்க பார்த்தோன்னே லவ் பண்ணிட்டாங்க நம்மளோட பெர்மிஷனுக்காக அப்பா கிட்ட வந்து நிக்கிறாங்க. இதுக்கு மட்டும் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க. அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம முடிச்சிடலாம். எப்படி? பாத்தீங்களா எப்படி வாயாடுறான்னு? உன்னை என்ன பண்றேன் பாரு. உன்னை இந்த முதல்ல முடிச்சது என்ன ஓடுறீங்க பார்க்கலாம். நில்லு 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 நில்லு. என்ன பண்றேன் அங்க பாரு. எங்கம்மா போறீங்க? நில்லுன்னு சொன்னேன். நிறைய ஏய், வரும்போது காஃபி தூள் டைம் எடுத்துட்டு வந்துருங்க. நில்லுங்க நில்லுங்கன்னு சொன்னேன். அம்மா அந்த கடவுள் தான் நான் பொண்ணுன்னு கேட்கும் போது எனக்கு 2 பொண்ணுங்களை கொடுத்தாரு. அந்த கஷ்டம் இப்பதான் எனக்கு புரியுது. இங்க வந்துருவோம். ஆமா வந்துருவோம். இரு நான் பாக்குறேன். இந்த Dress உனக்கு பெர்ஃபெக்ட்டா சூட்டா இருக்கு. செம்ம அழகா இருக்கு. எனக்கு இன்னும் கன்ஃபியூஸா தான் இருக்கு. டேய் நீ என்னடா சொல்ற? அட நீ வேற இது ரொம்ப கேவலமா இருக்குடா. உங்க நல்ல பக்கா ஃபிட்டா இருக்கு. இந்த பப்பர் பேட் இருக்கு. உனக்கு பறந்து விரிந்த மார்பகங்கள் இருக்கிறதுனால ஃபிட்டா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே இல்லடா. ஒரு மாதிரி டொக்கா இருக்கு. நீயே பாரு நல்லாவே இல்ல. நான் என்ன பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க? நான் தானே பொண்ணு பார்க்க போறேன். நீ நல்லா தானே இருக்க. உனக்கு என்ன குறைச்சலு? நீ கல்யாணம் பையன் நல்லா தான் இருக்க. ஆனா நான் பாரு ஏன்னா எப்பவுமே மாப்பிளை மட்டும் நல்லா இருக்க கூடாதுடா. கூட வர மாப்பிளை தோழனும் நல்லா இருக்கணும். அப்பதான் உனக்கு கெத்து. கண்ணாடி முன்னாடி நின்னது போது கிளம்பு. என்ன பண்ணிக்கிட்டு டேய் முசோ, பொண்ணு பார்க்க போறது அண்ணனுக்காகடா. ஏமா இப்ப நம்ம எங்க கிளம்பிட்டு இருக்கோம்? மில்க் பே ஆண்டி வீட்ல போய் பொண்ணு கேட்க போறோம். அப்படி பொண்ணு பாக்குற இடத்துல நான் ரொம்ப அழகா இருந்தேனா, ஐயோ இவ்வளவு அழகான ஒரு மாப்பிள்ளையாண்டு சனிமை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்காக தான் இதெல்லாம். எங்க என்னோட டை எங்க போச்சு? அது எங்க இங்க தானே இருந்தது. ஓ இங்க இருக்கா? குடுறா அதே. எனக்கு டேய் விடு, ஒண்ணுதான் இருக்கு. டேய் விடுடா. விடுடா. டேய் நான் சொல்லிக்கிட்டு இருக்கல. கொடுக்க முடியாதுன்னு சொன்னா என்னடா பண்ணுவ? என் கண்ணுல குதிருவியா? அது எனக்கு வேணும் குடு. டேய் இப்ப பாத்தியா? பா சத்தியமா நீ செம்மடா. பாத்தியா டை இவ்வளவு கசங்கி போயிடுச்சுன்னு? இதுக்கு நான் கொஞ்சம் தானே கசங்கி இருக்கு. கசங்கின டைய போடக்கூடாதா என்ன? ஏன் சொல்லி என்ன ஏமாத்துறது? என்னமோ பண்ணல. சொன்னா கூடுதுன்ற நினைப்பா. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு ஷூ வேணும்பா. நல்ல லெதர் ஷூவா வேணும். எடுத்து வை. ஓகே எங்க? அடடே தோர்க்கே லெதர் ஷூ சைஸும் கரெக்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். போற நீ. அந்த ஷூ வை. உனக்கு சொன்னா புரியுதா? மாப்பிளை தோழனும் அழகா இருக்கணும். அதுக்காக என்ன இது? சனி ரெட் கலர் உனக்கு சூப்பரா இருக்கு. ஜானுக்கு போன் பண்ணலாமா? நான் கூப்பிட்டா அவர் வருவாரா? வருவாரு. அவரு ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போறேன்னு சொன்னாரு. இருந்தாலும் வருவாரு. ஒருவேளை வரேன்னு சொல்லிட்டு வராம போயிட்டாருன்னா பேசாம போன் பண்ணிடலாமா? பண்ணிடுவோம். சனி அக்கா நீயா? அது நான் ஒரு பர்பிள் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி இயரிங் வச்சிருந்தேன்ல, அத நீ பாத்தியா? எந்த கம்மல கேக்குற நீ? அதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினே. அதான் கொஞ்சம் பெருசா இருக்கும்ல. ஐயோ ஞாபகம் வரலக்கா. என்ன கம்மல்னு தெளிவா சொல்லு. நாம கூட அன்னைக்கு ஒயிட் கலர் ஜாக்கெட் வாங்கணும்ல, ஞாபகம் இருக்கா? அப்பதான் கம்மல் வாங்கணும். அந்த ஜாக்கெட் கூட நல்லா இல்லன்னு சொன்னியடி. ஜாக்கெட்ட பத்தி சொன்ன, ஆனா அந்த கம்மல் என்னடி அது மட்டும் உனக்கு ஞாபகம் இல்ல? அந்த கம்மல் எனக்கு இப்ப போட்டே ஆகணும். சரிக்கா, அது இங்கதான் இருக்கும். ஏன் அதுக்காக கோவப்படுற? அக்கா இவ்வளவு நீ கோவப்படாத. அக்கா எல்லாமே சரியாயிடும். சீக்கிரமா நல்லபடியா முடியும். அப்படியா சொல்ற? ஆமாக்கா. சரி, இதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும்ல? கண்டிப்பா. நான் கம்மல் கிடைச்சது உங்ககிட்ட கொண்டு வந்து தரேன். நீ போ. கால் பண்ணி பாப்பா. ஏய் சொல்லு சனே. செல்லுமா. ஓகே, நீங்க என்ன அப்படி கூப்பிட்டதுனால நானும் உங்களை அப்படியே கூப்பிடுறேன். இன்னைக்கு ஈவினிங் எங்க அக்காவை வந்து பொண்ணு பார்க்க வராங்க. கேக்கவா? லைலாவியா? ஆமா, உஸ்மான் வந்து கேட்க போறாரு. அக்கா ஓகே சொல்ல போறா. என்னது இது இப்படி திடுத்துப்புன்னு சொல்ற? முன்னாடியே நம்ம பேசுறப்பவே சொல்லிருக்கலாம் இல்லையா? ஏன் நீ அப்பவே சொல்லல? ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. ஆமா, எல்லாமே திடீர்னு நடந்துருச்சு. இன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் வந்து பெர்மிஷன் கேட்க போறாங்க. அதனால ஈவினிங் உங்களால வர முடியுமா? இங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க வெளிய போறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல? ஐயோ நான் அத மறந்து போயிட்டேன். இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது எனக்கு நீங்களும் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. கண்டிப்பா நான் வரேன். வர்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல. நான் லாஸ்ட் டைம் வரும்போதே அந்த நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு உங்க அப்பா அம்மா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சோ நான் இப்போ வந்தேன்னா அவங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. மிளகா தாண்டி அவங்க தான் விஷயத்தை பெருசாக்கி விட்டுட்டாங்க. என்ன சொல்ல வர? அத நினைச்சுனா நீங்க கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்காத. நீங்க தைரியமா வந்துட்டு போகலாம். சரி, ஓகே. அப்ப சரி, நான் வரேன். ஓகே, நானும் வெயிட் பண்றேன். உனக்கு சரியா போய் சொல்ல வரல, தயவு செஞ்சு சொல்லாத சனி. கண்டிப்பா வருவாரா?
எப்படி அந்த ஃப்ரிட்ஜை விற்க தான் போறீங்க, அந்த பாக்ஸ கேட்டா ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? எல்லாம் பழச மறந்துட்டாங்க போல. ஹலோ ஜிஜி, நான் உனக்கு போன் பண்ணலான்னு இருந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும் ஹைகான், உங்ககிட்ட காலியான ஃப்ரிட்ஜ் டப்பா ஏதாவது இருக்கா? எனக்கு அர்ஜென்ட்டா தேவைப்படுது. ஃப்ரிட்ஜ் டப்பாவா? எதுக்கு? அந்த டப்பா வச்சு நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னா அதை வச்சு நான் வீடு கட்ட போறேன். ஆமா ஹைகான், நான் கம்ப்யூட்டர்ல பார்த்தேன் அந்த மாதிரி டப்பா வச்சு பெரிய பெரிய வீடு கட்டலாம்னு போட்டிருந்தது. அதனாலதான் என் சைஸ்ல ஒரு டப்பா கிடைச்சதுன்னா அதை வச்சு வீடு கட்டலாம்னு ஒரு பிளான் போட்டிருக்கேன். அது சரி, நீ எதுக்கு திடீர்னு ஒரு ஃப்ரிட்ஜ் டப்பா வாங்கி அதுல வீடு கட்டணும்னு நினைக்கிற? இப்ப இருக்கிற வீட்டை காலி பண்ண போறேன், அதுக்காக தான் பாக்ஸ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்தா தர மாட்டேன்னு மூஞ்சால அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, நீ எதுக்கு எனக்கு போன் பண்ண நினைச்ச? நீ எனக்கு ஏதாவது வீடு பார்த்து வைக்கலான்னு ஆசைப்படுறியா? ரொம்ப சந்தோஷம் தான். இல்ல இல்ல, உனக்கு வீடுலாம் பார்க்கல. நாங்க இன்னைக்கு ஈவினிங் பொண்ணு கேட்க போறோம். அதுவும் என் அண்ணனுக்காக கேட்கறதுக்கு போறோம். நீயும் எங்களோட வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், அதான் உனக்கு போன் பண்ணலான்னு பார்த்தேன். இங்க பாரு, என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் விட்டுட்டு என்னால அங்க வர முடியாது. அட என்ன ஜிஜி, ஏன் இந்த மாதிரி சொல்ற? நான் உன்கிட்ட நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், ஏன் இப்படி பேசுற? நீ வரவியா வர மாட்டியா சொல்லு. நான் தான் சொல்றேன்ல வரமாட்டேன்னு. அப்ப நானும் வர மாட்டேன். பொண்ணு யாரு? லைலா. என்ன என்ன நம்ம லைலாவா? ஆமா. ஆஹா, இந்த ஒரு விஷயம் போதுமே. ஐ மீன், நாமள இந்த வாய்ப்பை தவற விட்டுற கூடாதுல, அதுக்காக நான் வரேன். அப்படின்னா சரி, ஓகே, நாம அப்ப சாயந்தரம் பார்க்கலாம். ஓகே, பாய். சரி, நம்ம வேற கடைக்கு போய் கேட்டு பாப்போம். கேட்டாலும் கொடுக்க மாட்டானுங்க. ஜான், மை சன், வாப்பா. நான் இப்பவே கிளம்பிடுவேன். ஆனா தெரியாம இருக்கிறதா நல்லது. அக்கா, நான் உள்ள வரலாமா? வாடி செல்லம். அக்கா, இந்த ட்ரெஸ்ல உன்னை பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்க. தேங்க் யூ சோ மச் டி. அக்கா, என்ன சொல்லுடி? நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். ஒருவேளை நீ உன்னோட கோவத்துலதான் இந்த முடிவை எடுக்கிறேன்னா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுவும் பண்ணாம கஷ்டப்படுறதுக்கு இப்படி ஒரு முடிவெடுக்கலாம்னு நினைச்சேன். இதுதான் எனக்கு நல்லது. ஏன்னா ஒருவேளை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையலன்னா நமக்கு எது சரியா இருக்குமோ அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது. அதான் இந்த முடிவெடுத்த. அக்கா, உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? நான் சின்ன பொண்ணா இருக்கப்ப ரொம்ப சேட்டை பண்ணுவேன். அந்த டைம்ல நீ தான் என்ன நல்லா பாத்துப்ப. ஆமாடி, நான் தான் உன்னை பாத்துக்கிட்டேன். அதே மாதிரி நீயும் என்ன பாத்துக்கிட்டல? ஆமா, கண்டிப்பா. ஆனா நான் இப்ப கூட உன்னை பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். சனேம், கவலைப்படாத. நான் ஷியோரா தான் இருக்கேன். நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். அதுவும் எனக்கு தெரியும். நீ செய்யற விஷயங்கள் எல்லாத்தையுமே நல்லா தான் பார்த்து செய்யறேன்னு தெரியும். ஆனா இருந்தாலும் நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன். அத நீ மறந்துடாதக்கா. I love you so much. I love you too, கா. அட போதும்க்கா, அழுதா மேக்கப்லாம் கலைஞ்சு போயிடும். இங்க பாரு, நான் ஐலாஷ் இன்னைக்கு போட்டிருக்கேன். மஸ்காரா பாரு, நான் நிறைய போட்டிருக்கேன். என்ன அழ வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஓகேக்கா, அழாமரு, சீக்கிரமா காஞ்சிடும். ஏய் எர்தான், என்ன மன்னிச்சிரு. ஐம் சாரி. நான் என்ன பண்றது சொல்லு? நான் ப்ராமிஸ் பண்ணதா நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்ன பண்றது சொல்லு? இன்னைக்கு சனைமோட அக்காவை பொண்ணு பார்க்க வராங்களா? சோ நான் போய் தான் ஆகணும். அங்க நான் இல்லாம எப்படி அங்க?
யா இது ஒரு சின்ன ஃபேமிலி கேதரிங் மட்டும் தான், அவ்வளவுதான். மேரேஜ் தான். நான் எல்லாருக்கும் ஹாய் சொன்னேன்னு சொல்லிரு. சரி, நான் சீக்கிரமா ஏதாவது ரெடி பண்ணிட்டு உனக்கு கால் பண்றேன். ஓகே? ஓ, ஒரு நல்ல விஷயத்துக்கு போறியா? பார்த்தா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. நீதான் மாப்பிள்ளைன்னு நினைக்க போறாங்க. என்ன தொடாதீங்க. ஒரு பொண்ணு போயிட்டா, அதே மாதிரி இன்னொன்னு போயிட்டா நல்லா இருக்கும். அது அவ்வளவு ஈஸியெல்லாம் நடக்காது. ஆனா அதுக்கும் ஒரு வழி பண்றேன். என்ன எல்லாரும் மொச்சக்கொட்டை குழம்பு சாப்பிட்ட மாதிரி திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க? என்னோட அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனுக்கு அப்புறம் அடுத்த கல்யாணம் எனக்கு தானே. என்ன அது இப்பவே கல்யாணத்துக்கு எந்த அவசரமும் இல்ல. நம்ம கண்டிப்பா பண்ணிக்கலாம். அப்படியே ஆனாலும் உனக்கு எனக்கும் மட்டும்தான் ஆகும். நீ வேற யாரையும் பண்ணிக்க மாட்டேன். என்ன சாரி, நான் என்னமோ உளற. எங்க அண்ணனுக்கு அப்புறம் எனக்கு தான் கல்யாணம் நடக்கும், அதை மட்டும் தான் சொல்ல வந்தேன். கொஞ்சம் திருவாய மூடுவோம். அண்ணன் என்னையில கூப்பிட்டு இருக்கான். நீ பேசுறதே வேற சரியில்லை. சீக்கிரம் கேளுங்க, பொண்ணோட அப்பா தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார்ல. இப்ப கேட்க கூடாது கடவுளே, கொஞ்ச நேரம் பொறுத்து தான் கேட்கணும் ஜிஜி. பரவாயில்ல, கேளு, சும்மா கேளு. என்னையா பாத்துக்கிட்டு இருக்க? அவர்கிட்ட என்ன கேட்க போறீங்களோ அதை கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் கேளு. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா உங்க மனசு மாறி போயிடுச்சுன்னு அவங்க நினைப்பாங்க. அதனாலதான் நம்ம வெயிட் பண்ணாம என்ன சொல்ல வந்தோமோ அந்த விஷயத்த சொல்லிட்டா அவங்களுக்கு நல்லது, நமக்கு நல்லது. கொஞ்ச நேரம் அமைதியா ஏன் மூச்சு விடாம இப்படி பேசிட்டு? லைலா, நீ இதே மாதிரி சும்மாவே உட்காந்துட்டு இருக்காம வந்திருக்கவங்க கிட்ட என்ன குடிக்கிறீங்க ஏது குடிக்கிறீங்கன்னு கேட்டா நல்லா இருக்கும்ல. ஏன்னா மாப்பிள்ளைக்கு காபி ரொம்ப பிடிக்காது, உனக்கே தெரியும்ல. ஆல்ரெடி நான் இந்த வீட்ல பொண்ணு கேட்டிருக்கேங்கிற முறையில என்னென்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். ரொம்ப கரெக்டா சொன்ன. காஃபி எடுத்துட்டு வரணும்ல. ஓஸ்மான், நீ சுகர் கொஞ்சம் அதிகமா குடிப்பல்ல? சரி, உங்களுக்கு நார்மல் தான். நார்மலா? அப்ப உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஜிஜி, எனக்கு என்ன வேணும்னா எனக்கு லாட்டே இல்லனா எத்தியோப்பியா இருந்தா நல்லது. லாட்டே இல்லனா எத்தியோப்பியா வேணுமா? ஆமா லைலா. ஐஹான், உனக்கு? நார்மல் தான். ஏன்னா எல்லாரோட டேஸ்டும் வித்தியாசமா இருக்கும். ஆமா. சரி. 5 கப் காஃபி 5 ரகத்துல சொல்லிருக்கோம். அவ எப்படி எடுத்துட்டு வர போறான்னு தெரியல, பாப்போம். அவர் எதுக்கு என்னைய உத்து பாத்துக்கிட்டு இருக்காரு? ஒருவேளை நான் தான் மாப்பிள்ளை நினைச்சுக்கிட்டு இருக்காரோ? அம்மா, இங்க பாருங்களேன், இதை நான் எவ்வளவு அழகா அடிக்கிருக்கேன். நல்லா இருக்குல்ல? அம்மா, அம்மா, காஃபி எங்க? அதுக்கு மிளகாத்து வரேன்னு சொன்னா இன்னும் வரல. திரும்பவும் எங்கேயாவது காசிப் பேசிட்டு இருப்பாங்க. சரி, பரவாயில்ல, நீயே போய் போடு போ. யாரு, நானா? என்னம்மா சொல்றீங்க? எனக்கு தான் காஃபி போடவே தெரியாது. காஃபில போட தெரியாதா? என்ன வயசாகுது காஃபி போட தெரியலங்கற? மிளகாத்து வரதுக்கு நேரமாகும், நீ போய் காஃபி போடு. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் புருஷன் காஃபி கேட்டா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. அவ்வளவுதான். என் புருஷனா? அவங்க உஸ்மானை பத்தி தான் பேசுறாங்கக்கா. என்ன பண்ணி வச்சிருக்க நீ? அம்மா, இத நான் கவர் பண்ண பார்த்தேன். பாத்தீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அங்குள்? இவன் வெறும் என் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, கூட பிறந்த தம்பி மாதிரி. பையன் இருக்கானே, தங்கத்திலயும் தங்கம், சொக்கம் தங்கம் தேய்ச்சி கூட பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல மருமகனா இருப்பான். பொறமண்டையோட சேர்த்து பொடிச்சு இந்த மாதிரி வச்சா கூட உங்களை எதுவுமே சொல்ல மாட்டான். நல்லா இருக்கு, இன்னும் நல்லா மசாஜ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவான். இங்க பாருங்க சார், அதாகப்பட்டது என்னன்னா, உங்க மாப்பிள்ள உஸ்மான் இருக்காரு, அவரு கெரியரை பத்தி ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவரு நல்ல வேலைக்காரன் சார். அது எனக்கு தெரியும். என்ன பண்ணாலும் அந்த கசாப் கடைக்கார பேரு போகாது இல்ல. என்ன கசாப்பு கடைக்காரன்னு சாதாரணமா சொல்றீங்க? தங்கத்துல என்ன வேணா போடலாங்க. வியாபாரம் சும்மா எப்படி நடந்துட்டு இருக்கு? இங்க பாருங்க சார், நான் சொல்ல வந்தது ஆக்டிங்க பத்தி மட்டும்தான். ஆன்ட்டி என்ன வரதுக்கு இவ்வளவு லேட் பண்றாங்க? ஆமா. யாருக்கு தெரியும் எந்த வீட்டு முன்னாடி நின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ. ஆமா, நாம இங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கோங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியுமா இல்ல தெரியாதா? இந்த ஜோக் இந்த சிச்சுவேஷனுக்கு பெர்ஃபெக்ட்டா சிங்க் ஆகுது. செம ஃபிட்டிங் போ. இப்போ ஒத்துக்கிறியா? ஹியூமன் சென்ஸ் செம்மையா இருக்குதே. நான் போய் யாருன்னு பாக்குறேன், இருங்க. செம்மையா இருக்க. இந்த ரெட் கலர் இருக்க, உனக்கு இது
செமையா சூட் ஆகுது. Thank you so much. வெல்கம் எல்லாம் சொல்ல ஐயோ மாட்டியா? உள்ள வாங்க. சரியா எனக்கு யோசிக்க தோணல. இது என்ன கிரேப் லீஃபா? ஆமா. ஓ சூப்பர். இதுல ஸ்டார்ஸா? பார்க்க கேலக்ஸி மாதிரியே இருக்கு. உள்ள வாங்க. ஓ நிச்சயமா. சரியான டைம்க்கு நீங்க வந்துட்டீங்க. சரி ஸ்லிப்பர். ஆமா ஸ்லிப்பர்ஸ் தெரியும் தெரியும். இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் கூட நீங்க ஸ்லிப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்களா? ஆமா ஆமா. அந்த அளவுக்கு உங்ககிட்ட ஸ்லிப்பர் ஸ்டாக் இருக்கா என்ன? அவ்வளவு ஸ்டாக்கை எப்படி மேனேஜ் பண்றீங்க? இருக்கு வரவங்க எல்லாம் அவங்களே எடுத்துட்டு வருவாங்க. நான் என் ஷூஸ்ல நிறைய நாட்ஸ் எல்லாம் போடுவேன். எடுக்க கொஞ்சம் லேட் ஆகும். சோ ஐம் சாரி. நோ ப்ராப்ளம். நான் இங்கே வெயிட் பண்றேன். இது வந்து நின்னா நானும் பாப்பேன்ல. சரி வந்து நிக்கிறேன். கழட்டும் போது நான் பாப்பேன்ல. வந்திருக்கான் அவனுக்கு என்ன இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க? சரி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்ல. இல்ல எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. வாங்க போலாம். எல்லாருக்கும் வந்து ஒரு ஹாய் சொல்லலாமா? நீங்க உள்ள போங்க. ஓகே ஹலோ குட் ஈவினிங் ஆல். பாஸ் வாங்க பாஸ். குட் ஈவினிங். குட் ஈவினிங்லாம் இருக்கட்டும். இது என்ன புது கதையா இருக்கு? ஜான் சார் ஒரு ஃபேமிலி மேட்டர்ல வந்து கலந்துக்கிறாரு. குட் மார்னிங். வாங்க உட்காருங்க. தேங்க் யூ so much சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். என்ன உங்களுக்கு ரொம்ப வேர்க்குது போல? ஆண்டி வீட்ல இல்லையா? நல்ல கொஸ்டின். இங்க தான் இருக்காங்க. எங்க போறாங்க? எங்கம்மா இருக்க? அது வந்து அம்மா கிச்சன்ல இருக்காங்க அப்பா. நான் போய் அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு வரேன். ஓகே. ஓகேவா? அம்மா அவங்களுக்கு ஹாய் சொல்றங்கற பேர்ல போய் பொண்ணு கேட்ற போறான். நான் கூட போறேன். விடுங்க. என்ன வேற ரொம்ப போல விடுங்க. என்னம்மா இது எவ்வளவு நேரம் தான் கலக்குறது? இதுல நிறைய வர மாட்டேங்குது. நல்லா கலக்க வரும். வரவங்களுக்கு என்ன கொடுக்க போற நீ? குட் ஈவினிங். வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? ஏய் லைலா எப்படி இருக்க? ஹலோ ஜான்சோ. இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப அழகா இருக்க. ஐ மீன் நீ டெய்லி அழகா தான் இருப்ப. பட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. Thank you. இப்போ எப்படி இருக்கீங்க? உங்க பிளட் பிரஷர்லாம் எப்படி இருக்கு? நீங்க நார்மல் ஆயிட்டீங்களா? உடம்பு பரவாயில்ல? நல்லா இருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது வந்து நான் கொஞ்சம் ஓவரா எக்ஸைட் ஆயிட்டேன். அதான். ஆனா இப்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்ப சரி நல்லது. வண்டர்ஃபுல் சூப்பர். அவங்க எப்ப கேட்க போறாங்க? எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியாது. அங்க பாருங்க காஃபி எப்படி பொங்கி வழியுது பாருங்க. அச்சச்சோ அம்மா. அம்மா எனக்கு தான் தெரியாதுன்னு சொன்னேன்ல. எதுக்காகம்மா என்ன இது பண்ண சொன்னீங்க? எப்பதான் நீ கத்துப்ப? தப்பா எடுத்து. நோ ப்ராப்ளம். அம்மா நான் வேலைக்கு போற பொண்ணு. இதெல்லாம் எனக்கு தெரியாது. சாரி ஜான்சா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நோ ப்ராப்ளம். சொல்ல போறத நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா? அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பரவாயில்ல சொல்லுங்க வாங்க. Thank you so much. ஆமா ஜான்சா வந்து சொல்லி கொடுங்க. உங்களுக்கு தெரியுமா டர்க்கிஷ் காஃபி ப்ரிப்பேர் பண்ணா மொத்தம் 4 வழி இருக்கு. ஆக்சுவலா நான் கிரீஸ்க்கு போயிருந்தப்பதான் அந்த வழியெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். அந்த வழியில நம்ம பண்ணோம்னா இந்த டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் தெரியுமா? பெல் அடிக்கறாங்க. யாரு நான் போய் பார்க்கறேன். நீங்க இங்கே இருங்க. அப்புறம் சொல்லுங்க அடுத்து என்ன? அத காலி சரி பண்ணிடுங்க. சரி நான் இத க்ளீன் பண்றேன். இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். மிளகா தக்கா நீங்க வர மாட்டீங்கன்னு நான் ரொம்பவே பயந்துட்டேன். சொல்றேன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவ்வளவுதான். நான் எப்படி வராம இருப்பேன்? வந்துட்டாங்க. நாங்களும் ஒத்துக்கிட்டோம். அதுக்குள்ள ஒத்துக்கிட்டீங்களா? ஆமா. எனக்காக யாரும் வெயிட் பண்ணலையா? சும்மா சனக்கா பயப்படாதீங்க வாங்க. நீ இருக்கீங்க. ஓகே நான் மேல போறேன். நீங்க வந்துருங்க. சரி சரி நான் மேல போறேன். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்ப எடுத்துடலாம். இப்ப இந்த நுர போகாம இருக்க நம்ம என்ன பண்ணணும்னா பொறுமையா அந்த கப்ல ஊத்தி வைக்கணும். அப்பதான் நுர போகாம இருக்கும். பாக்குறதுக்கே அழகா இருக்கு. குடிச்சா எவ்வளவு டேஸ்டா இருக்கும். நிஜமா சொல்றேன். நான் பண்ணிருந்தாலும் இந்த அளவுக்கு பண்ணிருக்க மாட்டேன். சூப்பரா இருக்கு. இல்ல இது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். இது உனக்கு புரிஞ்சுதா லைலா? இது ஒன்னும் கஷ்டம் இல்லல்ல? நல்லா புரிஞ்சிருச்சு. நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்திருக்கீங்க ஜான்சர். ஆனா எங்க அம்மா தான் ரொம்ப கஷ்டமா சொல்லி கொடுத்தாங்க. ஓவரா பேசாத. இப்பதான் உனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சுல. சோ நீ மத்த 4 பேருக்கும் போய் அழகா போட்டு கொண்டு வாப்போம். சரி நான் பாத்துக்கிறேன். நிச்சயம் செய்வா பாருங்க. இனிமேல இருந்து நீங்க எல்லாருமே என்ன ஷெஃப் ஜான்னு தான் கூப்பிட போறீங்க. வந்துட்டியாடா செல்லம்? அண்ணன் வந்தாரா? வந்தான் போயிட்டான். எனக்கு ஃபோன் பண்ணாரு. என்னால எடுக்க முடியல. திருமணம் பண்ண அவர் எடுக்கல. சனமோட வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொன்னா. பொண்ணு பார்க்க வராங்கன்னு போன்ல பேசிட்டு இருந்தா. எது பொண்ணு பார்க்கவா? என்னம்மா சொல்றீங்க? அண்ணா சனம்காக போயிருக்காரு. இல்ல
சனமோட அக்கா லைலாவை யாரோ பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். லேலாக்கு கல்யாணம் ஆக போதா? பையன் அவங்களோட ஏரியாவை சேர்ந்தவன் தானாமா. அட யாரா இருந்தா என்னப்பா, அவங்களோட ட்ரெடிஷனும் செலிப்ரேஷனும் எல்லாமே லோ கிளாஸா தான் இருக்கும். எனக்கு ஒரு வேலை இருக்குமா? ஏய் எம்ரே, எங்கப்பா போற? இப்பதானே வந்த. எம்ரே, அப்புறம் திடீர்னு பார்த்தா என் டெனன்ட் வீட காலி பண்ணிட்டு வெளியே போயிட்டா. அட்டகாசம். என்ன கொடுமை பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு காலையில தான் இந்த விஷயமே தெரியும். சாயங்காலத்துல வீட காலி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, வீட்டுல அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுவும் இல்லாம அவரு ரொம்ப நல்ல மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனை நான் எங்க போய் தேடுவேன்? அவரு ரொம்ப சுத்தமானவர், நல்ல சுத்தமா இருப்பாரு. நான் ரொம்ப கிளீனா இருப்பேன். உங்க இடம் ரொம்ப கிளீனா இருக்கும்னு எனக்கும் தெரியும். தேடி கண்டுபிடிச்சாலும் அவர மாதிரி ஒரு டெனன்ட் கிடைக்க மாட்டாங்க. கிடைச்சிட்டா? என்ன இப்பதான் கிடைச்சா உங்களுக்கு? இங்க பாருங்க மேடம், அந்த கடவுள் ஆசீர்வாதம் எனக்கு இருந்துச்சுன்னா உங்க வீட்டுல எனக்கு இடம் கிடைக்குமா? என்ன கடவுளே, யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசி அந்த பக்கம் போ. போதும், நிறுத்துங்க. எங்கம்மா நீ இருக்க? என்கிட்ட வந்து நீ இப்படி பேசுறது உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு? நான் சொல்ல வரது என்னன்னு புரிஞ்சுக்கங்களேன். அவங்க வீட்டுக்குள்ள வர சொன்னது நான் அவங்க கிட்ட போய் முட்டி போய் அந்த மாதிரி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அந்த மாதிரி எண்ணத்துல சொல்லவே இல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. சொல்ல வரத கேளுங்களேன். நான் வீடு தேடிக்கிட்டு இருக்கேன். அவங்க பிளாட் காலியா இருக்குன்னு சொன்னாங்களா? அந்த வீடு எனக்கு கிடைக்குமா நான் கேட்டேன். என்ன கொடுமை இது. ஆமா, அப்படின்னா எதுக்காக இங்க என்கிட்ட வந்து கடவுளோட சம்மதத்தோட அப்படி இப்படின்னு பேசுறேன்? சரி சரி, அதெல்லாம் நான் பொலைட்டா கேட்கணும்னு நினைச்சேன். அதுல என்ன தப்பு இருக்கு? அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கு. ஆமாங்க, அதுவும் ஹார்ட் ஒர்க்கிங் பண்றேன். அது மட்டும் இல்லாம என் ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்கும். நான் ரொம்ப நல்லவன். நான் நல்லபடியா தான் உங்ககிட்ட பேசினேன். என்ன கொஞ்சம் டென்ஷன்ல உளரும், அவ்வளவுதான். எடுத்து சொல்றேன். நல்லவரு. சனேம் லைலா கூட கம்பெனில ஒர்க் பண்றாரு. அப்புறம் எனக்கு கூட இவரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்ல வந்த, வேற எதுவும் இல்ல. சனேமோட ஃப்ரெண்டுங்கிறதால இவருக்கு இவங்க என்னோட கேரண்டி. அதேதான் நான் இவருக்கு கேரண்டி. என்ன மேடம் யோசிக்கிறீங்க? நீங்க அதுக்கு ஒத்துக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டம்டா சாமி. சரி சரி, ஒத்துக்கிறேன். இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். சரி சரி, அதுக்கிட்டலாம் வராத, கையை பிடி. ஐயோ, சந்தோஷமா இருக்கு. Thank you so much. சார், கட்டிப்பிடிங்க சார். சார், அந்த இடம் பளபளப்பா இருக்கு. என்ன சார், நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். காலையில இருந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன் சார். வீடு தேடி 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 களைச்சு போயிட்டேன் சார். என்னாச்சு? ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்கு. எங்க காஃபி வராம போயிடுமோன்னு நினைச்சேன். இந்த வீடு இப்ப பைத்தியக்காரங்க வீடு ஆயிடுச்சு. நல்லா இருக்கு.